சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையில தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் தூது என்னவென்றால், தேவனுடைய சமூகம் விலையேற பெற்றது. அந்த தேவ சமூகத்தை தேவ ஜனங்கள் பாதுகாத்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே இந்த ஓய்வு நாளின் தூதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகம் விலையேற பெற்றது, தேவனுடைய சமூகம் ஆசீர்வாதமானது. தேவனுடைய சமூகத்தை தேவ ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதுவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தூதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே காணப்படும் போது பல ஆசீர்வாதங்களை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த வசனத்திலே படிக்கிறோம், மகிமை கனம் தேவ சமூகத்திலே காணப்படுகிறது என்று படிக்கிறோம். வல்லமை மகிழ்ச்சி தேவ சமூகத்திலே காணப்படுகிறது என்று படிக்கிறோம். யார் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறார்களோ, யார் தேவனோடு உறவாடுகிறவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை உண்டாயிருக்கும். தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். தேவனுடைய வல்லமை அவர்களிலே காணப்படும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாராகிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால், எங்கேயோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடாமல் போயிருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாராகிலும் உங்களிடம் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று சொல்வார்களே ஆனால், நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக காணப்படவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெய்வ ஜனமே, இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தி இருந்திருப்பீர்களானால், மெய்யாகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்காது. மெய்யாகவே அது மகிழ்ச்சியை கொடுத்ததாக இருக்காது. உங்களுடைய உள்ளான மனிதனிலே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவர்களாகவே காணப்படுவீர்கள். தேவனாலே கனப்படுத்தப்படாத நிலையிலே காணப்படுவீர்கள். தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே இராதபடி துக்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவ சமூகத்திலே யார் காணப்படுகிறார்களோ, யார் தேவ சமூகத்தை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை எப்பொழுதும் காணப்படும். அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை வேத வசனத்தின் மூலமாக கண்ணாடியிலே காண்பது போல கண்டு தேவ சமூகத்திலே மறுரூபம் அடைகிறவர்களாக காணப்படுவார்கள். மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள், சந்தோஷத்தோடு காணப்படுவார்கள். தேவனுடைய வசனம் அவர்களை மகிழ்ச்சியாக்க கூடியதாக இருக்கும். உள்ளான மனிதனிலே வல்லமையோடு காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் நஷ்டப்படும் விதமாக ஜீவிக்க மாட்டோம் என்று நல்ல தீர்மானங்களை செய்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார் தரிசனத்தை. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று படிக்கிறோம். சேராபீன்கள்
அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை வேத வசனங்கள் மூலமாக தரிசித்து, கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின்படி எங்களை மறுரூபப்படுத்துகிறீரே, நன்றி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். உள்ளான மனிதனிலே வல்லமையோடு காணப்படுவார்கள். தேவ சமூகத்திலே தேவனால் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். தேவனுடைய மகிமை ஜீவியத்திலே காணப்படும். காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் அவ்விதமாக தேவ சமூகத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக, தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தேவனை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு ஜீவித்தீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்திலே குறைபாடுகள் உண்டாயிருந்ததானால், இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது நல்ல தீர்மானங்கள் செய்யுங்கள், மகிழ்ச்சியோடு வாழும்படியாக. அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாகவே தேவனுடைய சமூகம் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக வாழும்படியாக செய்யும். மகிழ்ச்சியாயிருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் என்று வேதத்திலே படிக்கிறோம். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் சங்கீதம் பாடிக்கொண்டிருப்பார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். தேவ ஜனங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது நாங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறோம் என்று சொல்லக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு ஊழிய பாதையிலே பல பாடுகள் உண்டாயிருந்த வேளையிலே தான் அவர் எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. எப்படி அவரால் எழுத முடிந்தது? அவர் தேவ சமூகத்தை பாதுகாக்க கூடியவராய் இருந்தார். தேவனுடைய சமூகம் அவரோடு காணப்பட்டபடியால் அவர் உள்ளான மனிதனிலே பலன் கொண்டவராக, தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவராக, தேவனால் கனப்படுத்தப்பட்டவராக, தேவனுடைய மகிமையின் பாத்திரமாக அவர் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். ரட்சிப்பின் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே குறையவில்லை. அவர் எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையிலேயும் உங்களுடைய மகிழ்ச்சி குறைந்து போகாமல் இருக்கும்படியாக தேவன் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். தேவ சமூகத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்வீர்களாக என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தேவனை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வைத்து நோக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ ஜனமே, இங்கேயும் நாம் படிக்கிறோம், மகிமை கனம் வல்லமை அனைத்தும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய பரலோக தேவன் காணப்படுகிறார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் காணப்படும் போது அவரை கனப்படுத்துகிற உங்களை அவர் கனப்படுத்தக்கூடியவராய் இருப்பார். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய உங்களை தேவன் அவருடைய மகிமையினாலே ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். நீங்கள் சொல்லுவீர்கள், வல்லமை தேவனுக்கே என்று. வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனே பாத்திரராய் இருக்கிறீர் என்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக உங்கள் ஜீவியம் தேவனால் அவருடைய கனத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட்டிருக்கும்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த காலை வேளையிலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய கனம், உம்முடைய வல்லமை கர்த்தாவே பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரனாக காணப்படும்படியாக உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தேவ சமூகத்திலே நீங்களும் தேவனும் இணைந்து உறவாடுகிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 116 சங்கீதம் 12, 13 வசனங்களை படிக்கும் போது சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று எழுதுகிறார். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் இரட்சிப்பின் பாத்திரமாக காணப்படுவார்கள். மெய்யான இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவார்கள். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் தேவன் கொடுத்த மகிழ்ச்சியை, தேவன் கொடுத்த சந்தோஷத்தை, தேவன் கொடுத்த வல்லமையை, தேவன் கனப்படுத்தினதை, தேவன் கொடுத்த மகிமையை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவர்களாகவே காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலேயும் தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்தி போடுவதற்கு ஏதுவான எந்த காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடி உங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்வீர்களாக. சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று எழுதுகிறார். தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் தான் மெய்யான பரிசுத்தவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பேரின்பம் தற்காலிகமானதல்ல, அது நித்திய பேரின்பமானதாக காணப்படும். அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டாயிருக்கும். குறைவான சந்தோஷம் அல்ல, நிறைவான சந்தோஷம் உடையவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகள் உண்டாயிருக்கும். அந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், தேவ சமூகம் என்றால் என்ன என்பதையே அறியாதவர்களாக ஜீவித்து வந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டோம். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கினார், மனம் திரும்ப பண்ணினார், ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிற வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்கிற வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, தேவனுடைய சுவாசம் நிறைந்ததாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க ஆரம்பித்த போது அதுவே ஜீவ மார்க்கம், அதுவே பரலோக மார்க்கம், அதுவே பரிசுத்த மார்க்கமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். அவருடைய சமூகம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிந்து கொண்டோம். இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத சந்தோஷம் காணப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான பேரின்பம் உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நாம் வேதத்திலே படிக்கிறோம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இருவரும் தகப்பனாருடைய வீட்டிலே காணப்பட்டார்கள். ஆனால் இளைய குமாரனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை என்னவென்றால், கொஞ்சம் தகப்பனாருடைய வீட்டை விட்டு வெளியே போய் நண்பர்களோடு ஜீவித்து வந்தால் என்ன என்கிற சிந்தனை உண்டானது. தெய்வ பிள்ளையே, நமக்கு சிந்தனைகள் உண்டாகும் போது அது தெய்வீக சிந்தனை தானா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது தவறல்ல. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனாருடைய வீட்டிலே இருந்த 2 குமாரர்களில் இளைய குமாரனுக்கு நல்ல நண்பர்கள் உண்டாயிருக்கவில்லை, தவறான நண்பர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அந்த தவறான நண்பர்களுடைய ஆலோசனையின்படி
ஜீவித்தால் என்ன என்கிற சிந்தை இளையகுமாரனுக்கு உண்டானது. அந்த சிந்தனை உண்டான போது இளையகுமாரன் தன்னை அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து போஷித்து உறைவிடம் கொடுத்து நல்ல வஸ்திரம் கொடுத்து பாதுகாத்து வந்த தகப்பனாரிடம் வந்து அந்த இளையகுமாரன் சொல்லுகிறார், தகப்பனே, எனக்கு வரவேண்டிய ஆஸ்திகளில் உண்டாயிருக்கக்கூடிய பங்கை எனக்கு தாரும் என்று கேட்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தகப்பனார் என்ன செய்கிறார்? புத்திமதிகளை சொல்லி இருந்திருப்பார். அந்த இளையகுமாரன் கேட்கவில்லை. ஆகவே இளையகுமாரனுடைய விருப்பத்தின்படியே தகப்பனார் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய ஆஸ்திகளிலே அந்த இளையகுமாரனுக்கு வரவேண்டிய பங்கை பிரித்து கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். என்ன நடந்தது? அந்த இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு கடந்து செல்கிறான். தன்னுடைய தவறான நண்பர்களோடு கூட்டு சேருகிறான். தகப்பனாருடைய ஆஸ்திகளை எல்லாம் நஷ்டப்படுத்தக்கூடியவனாக காணப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். கொஞ்சம் நாளைக்கு தகப்பனாருடைய வீட்டை விட்டு வெளியே கடந்து சென்றது, தவறான நண்பர்களோடு சேர்ந்து கொண்டது எல்லாம் தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே தான் காணப்பட்டது. ஆனால் அந்த இளையகுமாரனுடைய கையிலே இருந்த பணம் தீர்ந்த போது தவறான நண்பர்கள் எல்லாம் அந்த இளையகுமாரனை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். தனித்து நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது ஏதாயிலும் ஒரு வேலை கிடைக்குமா என்று சொல்லி தேடுகிறான். பன்றிகளை மேய்க்கக்கூடிய எஜமானனிடத்திலே போய் வேலைக்கு சேருகிறான். ஆனால் அங்கே பன்றிகளுக்கு வைக்கப்பட்ட தவிடும் கூட ஆகாரமாக அந்த இளையகுமாரனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் நல்ல புத்தி இளையகுமாரனுக்கு வந்தது. என் தகப்பனாருடைய வீட்டிலே எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன், என் தகப்பனாருடைய வீட்டிலே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், தகப்பனாருடைய வீடு எவ்வளவு பெரிய அடைக்கலமாய் இருந்தது, தகப்பனார் எனக்கு எவ்வளவு துணையாளராய் இருந்தார், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார், ஜீவியம் எவ்வளவு சுத்தமானதாக காணப்பட்டது என்பதை இளையகுமாரன் அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் நல்ல சிந்தனைகளோடு காணப்படுவதற்கு ஏதுவாக இருந்தான். அந்த வேளையிலேதான் ஒரு தீர்மானம் செய்தான். அந்த தீர்மானம் என்னவென்றால், மனம் திரும்பும்படியாக தீர்மானம் செய்தான். தான் கடந்து சென்ற வழி, தான் போகிற வழி தவறானது, அது தேவ சமூகத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வழி அல்ல என்பதை தெரிந்து கொண்டான். ஆகவே மனம் திரும்பும்படியாக விரும்பினான். தெய்வ பிள்ளையே, அவன் முதலாவது தீர்மானம் எடுத்தான், மனம் திரும்பும்படியாக. நல்ல தீர்மானம். அந்த தீர்மானம் எடுத்தவனாக மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தின்படியே செயல்படும்படியாக ஆரம்பித்தான். ஆகவே அவன் மறுபடியுமாக தகப்பனாருடைய வீட்டிற்கு கடந்து வருகிறான். கடந்து வரும்போது அவனுடைய அறிக்கை எவ்விதமாக காணப்பட்டது என்றால், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று தகப்பனாரிடம் வந்து வேண்டுதல்களை வைப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால், மனம் திரும்புகிறவர்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தகப்பன் அல்ல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று உபதேசம் பண்ணின தேவன், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்கிற தேவன், மனம் திரும்பி கடந்து வந்த இளையகுமாரனை அன்போடு அரவணைத்து குடும்பத்திற்குள் சேர்த்து கொள்வதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம், தேவ சமூகம் எவ்வளவு விலையேற பெற்றது. தேவ சமூகத்திலே பாதுகாப்பு உண்டு. தேவ சமூகத்திலே தேவன் துணையாளராய் இருக்கிறார். தேவ சமூகம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஏதுவான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவ சமூகத்திலே நிரந்தரமான சந்தோஷம் உண்டு. ஆகவேதான் செய்தியின் துவக்கத்திலே சொன்னேன், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ சமூகத்தை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். காரணம், அங்கே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு, நிரந்தரமான பேரின்பம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்தி போடும்போது தேவன் கொடுக்கிற சந்தோஷத்திலே குறைவு உண்டாகும். தேவ சமூகத்தை நஷ்டப்படுத்தி போடும்போது தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியிலே குறைவு உண்டாக ஆரம்பிக்கும்.
ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியிலே குறைவுபடக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது அதிகமாக விருத்தி அடையக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு தேவனோடு உங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பாருங்கள், பெருக பண்ணுகிற தேவன். எதை பெருக பண்ணுகிறார்? மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற தேவன், பலனை பெருக பண்ணுகிற தேவன், வல்லமையை பெருக பண்ணுகிற தேவன், மகிமையை பெருக பண்ணுகிற தேவன். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார், தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டதா? சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடியதாய் இருக்கிறது. அப்படியானால் அதனுடைய மறுபகுதியை குறித்து சிந்திக்கும் போது, தேவ சமூகம் இல்லை என்றால் ஒரு தேவ பிள்ளை பலவீனப்பட்டு போவான். தேவ சமூகம் இல்லை என்றால் ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போய்விடுவான். தேவ சமூகம் இல்லை என்றால் ஒரு தேவ பிள்ளை கவலையோடு காணப்படுவான், துக்கத்தோடு காணப்படுவான். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்பட வேண்டும். சத்துவத்திலே பெருகினவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுக்குள் பலன் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். கொஞ்சம் தேவ சமூகம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறையும் போது உடனே நீங்கள் அதை உணர்ந்து, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சோர்வுகள் நீங்கும்படியாக, சத்துவத்திலே பலப்படும்படியாக, மகிழ்ச்சி நிறைவாக காணப்படும்படியாக தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருப்பாரேயானால், தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்குமே ஆனால், தேவன் நமக்கு அடைக்கலமாக காணப்படுவாரே ஆனால், நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போனவர்களாக காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர், தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவித்தால் துன்பங்கள் வராதா, சோதனைகள் வராதா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். துன்பங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகளின் மத்தியிலேயும், அந்த பாடுகளின் மத்தியிலேயும், அந்த உபத்திரவங்களின் மத்தியிலேயும், துன்பங்களின் மத்தியிலேயும் நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். அதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களுக்கு துன்பங்கள் வரும். வேதம் அப்படியே சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இங்கே உலகம் என்று சொல்லும் போது எதை காட்டுகிறது? பாவிகளால், துன்மார்க்க ஜனங்களால் உண்டாகிற உபத்திரவங்களை காட்டுகிறது. அதை தான் வேதம் அவ்விதமாக எடுத்து கூறுகிறது. இந்த உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. பாவிகளாலே, துன்மார்க்கமான ஜனங்களாலே, ரட்சிக்கப்படாத ஜனங்களாலே, மனம் திரும்பாத ஜனங்களாலே, அசுத்தமாக வாழ்கிற ஜனங்களாலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் தேவ சமூகத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக காணப்படுவீர்களானால், அந்த துன்பங்களின் மத்தியிலேயும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அந்த உபத்திரவங்களின் மத்தியிலேயும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற நீங்கள் திடன் கொண்டவர்களாக, சத்துவத்திலே பெருகினவர்களாக, வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்க கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணமாக நாம் வேதத்திலே படிக்கலாம். தேவ தாசர்களாக விளங்கின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி வீசினார்கள். அக்கினி சூளை என்றால் சாதாரண காரியமா? வெந்து போய்விட வேண்டும், அழிந்து போய்விட வேண்டும். அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் தேவதாசர்களுக்கு உண்டானது. அப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை
தூக்கி வீசினார்கள். எதற்குள்ளே? அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி வீசினார்கள். தெய்வ பிள்ளை, அப்படி தூக்கி எறியப்படுகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேவ ஜனங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் அந்த தேவ தாசர்களோடு தேவ சமூகம் காணப்பட்டபடியால், அந்த தேவ தாசர்களோடு தேவ பிரசன்னம் காணப்பட்டபடியால், கர்த்தர் அவர்களோடு இருந்தபடியால், கர்த்தரோடு அவர்கள் உறவாடி கொண்டிருந்தபடியால், கர்த்தரோடு அவர்களுக்கு நல்ல ஐக்கியம் உண்டாயிருந்தபடியால் அந்த அக்கினி சூளையிலே சந்தோஷமாக காணப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் நிச்சயித்துக் கொள்ள முடிந்தது, கர்த்தர் எங்களை விட்டு விலகவும் இல்லை, எங்களை கைவிடவும் இல்லை என்று அவர்களால் நிச்சயித்துக் கொள்ள முடிந்தது. தேவகுமாரனுக்கு ஒப்பான சாயலை உடையவர் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு உறவாடினபடியால் அந்த உலகத்தின் அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினியினூடாக கடந்து சென்றாலும் வெந்து போக மாட்டாய் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னம் உன்னிலே காணப்படும் போது, தேவ சமூகம் உன்னிலே காணப்படும் போது, அந்த அக்கினி சோதனையிலேயும் நீ கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருப்பாய். உன்னுடைய ஜீவியமே உலகத்திற்கு ஆச்சரியமானதாக காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையே உலகத்திற்கு அற்புதகரமானதாக காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையே உலகத்திற்கு சாட்சியாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவதாசன் என்று சொல்லப்படுகிற தானியேலை தூக்கி வீசினார்கள். எதற்குள்ளே வீசினார்கள்? சிங்க கெபியிலே தூக்கி வீசினார்கள். தானியேலால் சொல்ல முடிந்ததா, என்னை அதற்குள்ளே தூக்கி வீசாதீர்கள் என்று? தூக்கி வீசினால் அங்கேதான் போய் விழ வேண்டும். ஆனாலும் அங்கே போய் விழுந்த வேளையிலேயும், அந்த சிங்க கெபிக்குள்ளே போய் விழுந்த வேளையிலேயும் அந்த மாம்சீக சிங்கங்கள் தானியேலை பட்சித்து போட முடியவில்லை. காரணம், தானியேல் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, சிங்கங்கள் இந்த இடத்திலே எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், மாம்சத்தை பட்சிக்கக்கூடிய, மாம்சத்தை விரும்பக்கூடிய பிசாசிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் எவனை பட்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று படிக்கிறோம். அந்த மாம்சத்தை பட்சிக்கக்கூடிய அந்த சிங்க கெபியிலே தான் தானியேல் தூக்கி வீசப்பட்டார். ஆனால் தானியேல் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டபடியால், தானியேல் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக காணப்பட்டபடியால் அந்த சிங்க கெபியிலேயும் கர்த்தருடைய பிரசன்னம் காணப்பட்டது. அந்த சிங்க கெபியிலேயும் கர்த்தர் தானியேலை கைவிடவில்லை, விட்டு விலகவும் இல்லை. யாக்கோபின் தேவன் தானியேலுக்கு அடைக்கலமாக காணப்பட்டார். தானியேலை மாம்சீக சிங்கங்கள் பட்சித்து போட முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சந்தர்ப்பத்திலே தரியு ராஜா சிங்க கெபிக்கு வெளியே நின்று கூப்பிடுகிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உம்மை தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா என்று. உள்ளே சிங்க கெபியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, தரியு ராஜாவே வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று. இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ எந்த நிர்பந்தத்திற்குட்பட்டு தூக்கி வீசப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் முன்னோடு இருக்கும், கர்த்தருடைய சமூகம் முன்னோடு இருக்கும், கர்த்தருடைய புயம் முன்னோடு இருக்கும். கர்த்தர் அடைக்கலமானவராய் இருப்பார். கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த சிங்க கெபிக்குள்ளே இருந்தும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சிங்க கெபிக்குள்ளே இருந்தும் பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சந்தர்ப்பத்திலே தேவ சமூகத்தை இழந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலை யாருக்கு உண்டானது என்றால், மோசே என்கிற தேவதாசனுக்கு உண்டாயிருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே நினைத்து கொண்டிருந்தார், தான் நன்றாக ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டிருந்தார். அவருடைய பணிகள் செம்மையானதாக காணப்பட்டது. ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே காணப்படுவதற்கு ஏதுவான பாக்கியம் என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவான சந்தர்ப்பம் மோசேக்கும் உண்டாயிருந்தது என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 19ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது மோசே எவ்விதமாக அதிகமாக தேவ சமூகத்திலே
காணப்படுவதற்கு ஏதுவான ஆலோசனையை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சந்தர்ப்பம் என்ன என்பதை குறித்து சிந்திக்கும் போது கர்த்தர் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக வழிநடத்தி கொண்டே வருகிறார். அப்படி வழிநடத்தி கொண்டு வந்த வேளையிலே அவர்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள். பின்பு வனாந்திர பாதையிலே மோசேயின் மூலமாக பிரயாணப்படுகிறவர்களாக எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். புசிப்பதற்கு மன்னாவை வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணினார். காடைகளை கொடுத்தார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே கன்மலையிலிருந்து தண்ணீரை தாகம் தீர்க்கும்படியாக கொடுத்தார். பின்பு அமலேக்கியரோடு யுத்தம் வருகிறது. அந்த அமலேக்கியரோடு பண்ணின யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். பின்பு 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே மோசேயினுடைய மாமனார் எத்திரோ மோசேயை சந்திப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, மோசேயினுடைய மாமனாராகிய எத்திரோ ஒரு ஆலோசனை மோசேக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர் கொடுத்த ஆலோசனையை தான் நாம் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வசனங்களிலே படிக்கிறோம். தெய்வ ஜனமே, எத்திரோ எதற்காக மோசேக்கு ஆலோசனை கொடுத்தார் என்றால், மோசே இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். சில வேளைகளிலே நீங்கள் ஊழியம் செய்யலாம். நீங்கள் செய்கிற ஊழியமும் கூட நல்ல விதத்திலே செய்வதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளையே, ஆனாலும் கூட சில ஆலோசனைகள் சிலர் மூலமாக உங்களுக்கு கடந்து வரக்கூடியதாய் இருக்கலாம். இந்த எத்திரோ மூலமாக மோசேக்கு ஆலோசனைகள் வந்ததை போல அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒரு நாளும் அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படியே மோசேயும் கூட தன்னுடைய மாமனாராகிய எத்திரோ மூலமாக ஆலோசனைகள் வந்தபோது அதை நல்ல ஆலோசனையாக அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். அது நிமித்தமாக இன்னும் தான் செய்த ஊழியத்தின் பாதையிலே இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக மோசே தீர்மானித்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே வரும்போது எத்திரோ மோசேயை சந்திக்கிறார். மோசேயின் மாமா எத்திரோ மோசேயை சந்திக்கிறார். அவர் சந்தித்த போது மோசே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஜனங்களை எல்லாம் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 13ஆம் வசனத்திலே படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் மோசே நியாயம் விசாரிக்கும்படியாக உட்கார்ந்து இருந்த போது காலையில் இருந்து சாயங்காலம் மட்டும் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதைதான் மோசேயின் மாமா காண்கிறார். அவர் கண்டு என்ன சொல்கிறார் என்றால், நீர் ஏன் ஜனங்களுக்கு இவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறீர்? நீர் ஒருவராய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியதும் என்ன என்று கேட்பதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது மோசே என்ன சொல்கிறார்? தன் மாமனை நோக்கி என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே சொல்கிறார், எந்த காரியம் இருந்தாலும் ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள், நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்பொழுது மோசேயின் மாமன் என்ன சொல்கிறார் என்றால், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, இது எதன் அடிப்படையிலே சொல்கிறார் என்றால், மோசே செய்த ஊழியம் தவறானது என்கிற சிந்தனையோடு எத்திரோ சொல்லவில்லை. மோசே நல்ல ஊழியத்தை செய்கிறார், ஜனங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்டறிகிறார், அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் ஒருவராய் உட்கார்ந்து இவ்விதமாக ஜனங்களுக்கு தேவனுடைய நியமங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை தெரிவிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே அவர் காலையிலே உட்கார்ந்தால் சாயங்காலம் வரைக்கும்
ஜனங்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்கும்படியாக உட்கார்ந்து இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகவே விசேஷித்த வெளிப்படுத்தல்களை, விசேஷித்த காரியங்களை தேவனிடத்தில் அறிவிப்பதற்கு மோசேக்கு சமயம் குறைவானதாக மாறி போனது. விசேஷித்த தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக மோசேக்கு சமயம் குறைவானதாக காணப்பட்டது. ஆகவே செய்த ஊழியம் நல்லதுதான். ஆனால் எந்த அடிப்படையிலே மாமன் எத்திரோ நீர் செய்வது நல்லதல்ல என்று சொல்கிறார் என்றால், இன்னும் அதிகமாக தேவ சமூகத்திலே காணப்படுவதற்கு ஏதுவாக விளங்க முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே அவ்விதமாக நீர் செய்வது, சமயத்தை செலவிடுவது நல்லதல்ல என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், பல நேரங்களில் அவர்கள் தாங்கள் செய்கிற வேலைகள் எல்லாம் நலமானது என்று அறிந்து செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமாய் இருக்கிறது. நல்ல நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறார்கள், நல்ல நோக்கத்தோடு பல வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். அந்த காரியம் என்னவென்றால், தாங்கள் செய்கிற அதிகமான வேலைகள் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்தில் பல நல்ல காரியங்களை தெரிவிப்பதும் தேவனிடத்திலிருந்து முக்கியமான பதில்களை பெற்றுக்கொள்வதற்கும் நேரம் குறைவாக போய்விடுகிறதே என்பதை சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். தெய்வ ஜனமே, இதைதான் மோசேயினுடைய மாமன் மோசேக்கு சுட்டி காட்டக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, பின்பு அவர் என்ன சொல்கிறார் என்றால் 18ஆம் வசனத்திலே சொல்கிறார், நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இப்படி ஒருவராய் பணிகளை செய்து கொண்டிருந்தால் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுதும் என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். முக்கியமான காரியம், தேவனும் உம்மோடு கூட இருப்பார். அப்படியானால் சுட்டி காட்டுகிறார் எத்திரோ மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறீர், ஜனங்களுக்காக ஓடுகிறீர், ஜனங்களுடைய காரியங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணங்களை போதித்துக் கொண்டிருக்கிறீர், நல்லதுதான். என்றாலும் அறிந்து கொள்ளும், அதிகமான சமயம் ஜனங்களோடு செலவிடும் போது தேவனோடு செலவிடுகிற நேரம் குறைவுபடுகிறது என்பதை சுட்டி காட்டுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இதிலிருந்து எத்திரோ மூலமாக கிடைக்க பெறுகிற ஆலோசனை என்ன? நாம் அதிக வேலைகளை செய்யலாம், அதிகமான ஊழியங்களை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோமோ? தேவனோடு செலவிடுகிற நேரம் குறைவுபடக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் செய்கிற வேலை நல்லதுதான், நான் செய்கிற ஊழியம் நல்லதுதான், நான் செயல்படுகிற விதம் நல்லதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு மறுபகுதியிலே ஜாக்கிரதை இல்லாமல் தேவ சமூகத்தை இழந்து போவதற்கு ஏதுவாக வேலைகளை செய்து கொண்டிருப்பீர்களானால் எங்கேயோ தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி உண்டாவதற்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே இங்கே எத்திரோ சொல்லுகிறார், பாரமான காரியம் நீர் ஒருவராக செய்ய வேண்டாம். ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 19ஆம் வசனம், அருமையான வசனம். தேவன் உம்மோடு கூட இருப்பார், நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவ சமூகத்திலே காணப்படும் போது இன்னும் அதிகமான விசேஷித்த காரியங்களை தேவனிடத்தில் சொல்ல முடியும், தேவனிடத்திலிருந்து பதிலாக பெற்றுக்கொள்ளவும் முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே விரும்புங்கள், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் சொல்வதற்கு ஏதுவாகவும் விசேஷித்தவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும் விரும்புங்கள். அதற்கேற்ற விதத்தில் உங்களுடைய ஐக்கியம் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருக்கமானதாக காணப்படும்படியாக விரும்புவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சந்தித்த சில விசுவாசிகள் என்னிடத்தில் விதமாக சொன்னதுண்டு, பாஸ்டர், இன்னும் அதிகமாக கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக தேவனோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய கணவனாரும்
அதை விரும்பும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. தெய்வ பிள்ளையை எவ்வளவு நல்ல விருப்பம், விரும்ப வேண்டும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் விதமாக தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு உறவாடுவதை, தேவ சமூகத்திலே வீற்றிருப்பதை விரும்ப வேண்டும். விசேஷித்தவைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக உங்கள் ஐக்கியம் தேவனோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷித்த தேவ வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஜனங்களோடு சமயம் செலவிடுவது நல்லது, ஊழியம் செய்வது நல்லது. ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளாமல் போவீர்களானால் அது ஒரு குறைவுபாடாகவே ஜீவியத்தில் காணப்படும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாயிராது. உங்களுடைய வாழ்க்கை பாரம் உள்ளதாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ண சந்தோஷமுடையதாக காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொய்ந்து போவீர்கள். ஆலோசனை வருகிறது, தொய்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு விடக்கூடாது, பாரமடைந்து விடக்கூடாது. தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். தேவன் கொடுக்கிற வெளிப்படுத்தலோடு வாழ வேண்டும். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியை இழந்து வாழக்கூடாது. அதையும் கவனித்து சீராய் ஜீவிக்க வேண்டும். சிறப்போடு வாழ வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கும் எனக்கும் இடையே எந்த பிரிவினையும் இல்லை. நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடையவர்கள் அவரோடு கூட ஒரே ஆவியுடையவர்களாய் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவரோடு நான் இசைந்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். தேவ மகிமை என்னிலே காணப்படுகிறது. தேவனுடைய வல்லமை என்னிலே காணப்படுகிறது. சத்துவம் பெருகி இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்கிற நிச்சயத்தோடு ஜீவிக்க வேண்டும். நீங்கள் தொய்ந்து போனதற்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் சோர்ந்து போனதற்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் பாரம் அடைந்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாது. அந்த காரணம் சொல்லப்படாமல் ஜீவிப்பதற்கு ஏதுவாக தேவ சமூகத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுது தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய பரிபூர்ண ஆனந்தமும் தேவ சமூகத்திலே உண்டாயிருக்கக்கூடிய நித்திய பேரின்பமும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லட்சக்கணக்கான எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே காணப்படுகிறார்கள். அவ்வளவு ஜனங்களையும் ஒருவராக மோசையால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? எத்திரோ சொன்ன ஆலோசனை என்ன? அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கேட்டறியும்படியாக சிலரை நியமனம் பண்ணும்படியாக, நியாயாதிபதியாக நியமனம் பண்ணும்படியாக ஆலோசனை கொடுத்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதாய் இருந்தது, எப்படிப்பட்டவர்களை நியமனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்த ஆலோசனை உண்டாயிருந்ததை நாம் படிக்கிறோம். 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லெகுவாய் இருக்கும் என்று எத்திரோ ஆலோசனை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எத்திரோ கொடுக்கிற ஆலோசனை என்ன? சில தகுதி உள்ளவர்களை இந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். தகுதி வாய்ந்தவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். அவர்களை கொண்டு ஜனங்களுடைய சிறிய காரியங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும்படியாக அறிவுரை கூறுகிறார். பெரிய காரியங்களை மாத்திரம் மோசே கேட்டறியும்படியாக ஆலோசனை கொடுப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படி கொடுத்த வேளையிலே எத்திரோ சொன்ன அறிவுரை என்ன? எப்படிப்பட்ட மனிதர்களை நியாயாதிபதிகளாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார் என்றால், முதலாவது 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்களும் என்று ஆலோசனை கொடுத்ததை படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, நீங்களும் முதலாவது தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்களானாலும்
தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது தேவனுடைய நியாயாதிபதியாக, ஜனங்களுடைய காரியங்களை கேட்டறிவதற்கேற்ற நியாயாதிபதிகளாக விளங்குவதற்கு தகுதியுடையதாக காணப்பட செய்யும். ஆகவே முதலாவது, தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும்படியாக விரும்புங்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் ஜனங்களுக்கு நியாயமான காரியங்களை செய்ய முடியும். தெய்வ பயம் அவசியமானதாய் இருக்கிறது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் யோசேப்பை குறித்து படிக்கிறோம். அவர் தன்னை குறித்து கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன் என்று சாட்சி கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று படிக்கிறோம். தேவனுக்கு பயந்து ஜீவிப்பது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எத்தனையோ செய்திகளிலே சொல்லி இருக்கிறேன். அது என்னவென்றால், நீங்கள் எங்கே காணப்பட்டாலும், எந்த இடத்திலே காணப்பட்டாலும், உங்களுக்கு விருப்பம் போல ஜீவிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை காணப்பட்டாலும், நான் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன், தேவன் விரும்புவதை மாத்திரம் செய்வேன் என்று சொல்லி நல்ல தீர்மானத்தோடு எங்கே இருந்தாலும் தேவனுடைய கண்கள் என்னை காண்கிறவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்வதுதான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜீவியத்திலே ஏதாயிலும் குறைபாடுகள் உண்டாயிருக்குமே ஆனால் இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்கும் போது நல்ல தீர்மானம் செய்யுங்கள். எங்கே காணப்பட்டாலும், எந்த இடத்திலே காணப்பட்டாலும், தனிமையான இடத்திலே காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்வேன், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக ஜீவிப்பேன், தேவனுக்கு முன்பாக தேவன் விரும்புகிற விதமாகவே வாழ்வேன், தேவன் விரும்புகிற வார்த்தைகளையே பேசுவேன், தேவன் விரும்புகிற கிரியைகளையே செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் செய்வீர்களாக. அதுதான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஜனங்களுடைய காரியங்களை கேட்டு அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே காணப்படுகிறதோ அங்கே சுத்தம் காணப்படும். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்று படிக்கிறோம். அப்படியானால் சுத்தமாக வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பீர்களானால் சுத்தமுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே அநியாயம் செய்ய மாட்டீர்கள். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கேற்ற உகந்த வாசனையாக காணப்படும் என்று படிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சுத்தம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்களுக்குள்ளே தேவனுக்கேற்ற உகந்த வாசனை காணப்படும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று எழுதுகிறார். நீங்கள் தெய்வத்திற்கு பயந்து வாழ்வீர்களானால் பொல்லாப்புக்கு ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் அப்படிதான் எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எழுதுகிறார். நீங்கள் தெய்வத்திற்கு பயந்து வாழும் போது, நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஒரு நாளும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீர்கள். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் துணையாளராய் இருக்கிறார். அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பவுல் அதையே ஒரு முக்கியமான காரியமாக வெளிப்படுத்துவதை நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
15, 16 வசனங்களை படித்து பாருங்கள். அவர் ரட்சிக்கப்படுகிற மனிதர்களுக்கு மத்தியிலே மாத்திரமல்ல சுகந்த வாசனையாக காணப்பட்டது, கெட்டு போகிறவர்களின் மத்தியிலேயும் காணப்பட்டதாக குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன் வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவனுடைய வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து விட்டு சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பின்பு சொல்லுகிறார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்கிறார். ஏசாயா 11 அதிகாரம் 3 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு உகந்த வாசனை என்று படிக்கிறோம். இங்கே கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் எப்படி காணப்படுகிறோம் என்று எழுதுகிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படியானால் பவுல் நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறார். தேவனை குறித்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்திருக்கிறார். ஆனால் சிலரோ சிலுவையை பற்றின உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கெட்டு போகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மரண வாசனை உண்டாயிருந்தது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களும் காணப்பட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவ வாசனை உண்டாயிருந்தது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஜீவனுக்கு போகிற வாசல் மிகவும் இடுக்கமானது, வழி நெருக்கமானது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதத்திலே படிக்கிறோம். நீ பரலோக ராஜ்யவாசியாக காணப்படுகிறாயா? நீ பரலோக தேவனுடைய சமூகத்திற்கு நேராக கடந்து செல்கிறவனாக காணப்படுகிறாயா? அதற்கேற்ற பிரகாரமாக தேவனுடைய வார்த்தைகள் உன்னை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறதா? உன்னுடைய ஜீவியமானது நாளுக்கு நாள் தேவனுக்கென்று கிறிஸ்துவின் நற்கந்தமாக வாசனை வீசுவதற்கு ஏதுவாக காணப்படுகிறதா? ஆராய்ந்து பார்ப்பீர்களாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 2 வசனத்தை படிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று பவுல் எழுதுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது 2ஆம் மரணமாக்கிய அக்கினி கடலுக்கும் பாவத்திற்கும் நீங்கின ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். ஒரு சுத்தமுள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 6 அதிகாரம் 13 வசனத்திலே படிக்கிறோம், அப்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் தேவனுக்கு எப்பொழுதும் ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். உங்களுடைய ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படும். சங்கீதம் 112 சங்கீதம் 1 வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். எத்திரோ சொல்லுகிறார், என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? ஜனங்களுடைய காரியங்களை கேட்டறிந்து தேவனுடைய காரியங்களை பதிலாக கொடுப்பதற்கேதுவாக தகுதி வாய்ந்தவர்களாக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். 2வதாக என்ன சொல்கிறார்? அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். யாத்திராகமம் 18 அதிகாரம் 21 வசனத்திலே படிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே உண்மை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற தாலந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இந்த இடத்திலே அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
தெய்வ ஜனமே, தேவன் உங்களுக்கு தாலந்துகளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த தாலந்துகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 14ஆம் வசனத்திலிருந்து 26 வசனங்கள் வரைக்கும் படிப்பீர்கள் என்றால் அங்கே பரலோக ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அங்கே தாலந்து எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்த உவமை காணப்படுகிறது. 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால் 5 தாலந்துகளை கொடுக்கிறார், மற்றொருவனிடத்தில் 2 தாலந்துகளை கொடுக்கிறார், இன்னொருவரிடத்தில் 1 தாலந்தை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் அந்த மனிதர் என்ன செய்கிறார்? ஒரு புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிறார். போகும்போது தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில் ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் இன்னொருவனிடத்தில் 2 தாலந்தும் மற்றொருவனிடத்தில் 1 தாலந்தையும் கொடுத்து பிரயாணப்பட்டு போவதை நாம் படிக்கிறோம். என்ன நடக்கிறது? 5 தாலந்தை வாங்கினவன் அவன் வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான்? நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று படிக்கிறோம். வெகு காலமானது. அந்த ஊழியக்காரர்களுடைய எஜமான் திரும்பி வருகிறார். வந்து கணக்கு கேட்கிறார். இந்த கணக்கு என்னவென்றால் 5 தாலந்தை பெற்று கொண்டவனிடத்தில் கணக்கு கேட்கிறார், நீ செய்த ஊழியம் எப்படிப்பட்டது என்று. உடனே அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தீரே, அவைகளை கொண்டு வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். இன்னொரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவனே, நீர் எனக்கு 2 தாலந்தை கொடுத்தீர், நான் நீர் ஒப்புவித்த 2 தாலந்தை பயன்படுத்தி வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்த்து அந்த எஜமான் என்ன சொல்கிறார்? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்லுகிறான், நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் கொடுக்கப்பட்ட தாலந்தை அந்த ஊழியக்காரன் சரியாக பயன்படுத்தவில்லை. ஆகவே அந்த எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்ததே, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று சொல்லி அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய அந்த 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? தேவ ஜனங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக்கொண்ட தாலந்தை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் என்னிடத்தில் நான் கொடுத்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஒவ்வொரு செய்தியும் இவ்வளவு அதிகமாக வேத ஆராய்ச்சி செய்து போதித்திருக்கிறீர்களே என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உதாசீனமாக செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஜனங்களுக்கு அந்த காரியம் நன்மையை சேர்க்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்கிற உத்தரவாதமுடையவர்களாக தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த தாலந்துகளை பயன்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நேரத்தை தேவ சமூகத்திலே செலவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை தூதாக கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆம், எத்திரோ சொல்லுகிறார், மோசேயை பார்த்து நீர் தெரிந்து கொள்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் நிர்வாக பணிகளுக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை. தாலந்துகளை மெய்யாகவே புதைத்து போடாமல் சோம்பேறிகளாய் இராமல் செயல்படுத்துகிற உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் தேவனுடைய பணிக்கு அவசியமாய் இருக்கிறார்கள்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, எத்திரோ என்ன ஆலோசனை கொடுக்கிறார்? தேவனுடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, இது ஒரு முக்கியமான தகுதியாக காணப்படுகிறது. நீங்கள் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். அங்கே எத்திரோ சொல்லுகிறார், பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களை தெரிந்து கொள்வீராக என்று குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, பொருளாசை விக்கிரக ஆராதனையோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருப்பார். அந்த வேலையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் சிலர் என்ன செய்வார்கள்? அந்த பெற்றுக்கொள்கிற சந்தோஷத்திலே திருப்தியாய் இருக்க மாட்டார்கள், லஞ்சம் வாங்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசை இல்லாதவர்களாக காணப்படுகிறவர்கள் தான் ஜனங்களுக்கு மெய்யாகவே நன்மை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனங்களை வாசித்து பாருங்கள். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனங்கள். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும். அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்கிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, சிலர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், சிலர் பலரால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நியாயத்தை புரட்டும்படியாக என்ன செய்யக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது. அதை தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அவர்கள் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக காணப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அதை நினைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்து விட்டு சொல்கிறார், அப்படி ஒடுக்கப்பட்டவர்களை நினைத்து என்ன செய்ய வேண்டுமா? அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பரிதானம் வாங்காதிருப்பாயாக என்று சொல்கிறார். பணம் வேண்டுமா வேண்டாமா? எல்லாருக்கும் பணம் வேண்டும். எனக்கு பணம் வேண்டும், உங்களுக்கு பணம் வேண்டும். பொருள் வேண்டுமா வேண்டாமா? பொருள் வேண்டும். உங்களுக்கு பொருள் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும். அந்த பணத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த பொருளை தேவன் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் உண்டு என்று படிக்கிறோம். சத்துவமும் வல்லமையும் அவரிடத்தில் உண்டு என்று படிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும் என்று படிக்கிறோம். ஆனால் தவறான நோக்கத்தோடு தவறான காரியங்களை செய்யும்படியாக பரிதானம் வாங்காதிருப்பாயாக. அப்படி நீ தவறான காரியங்களை செய்யும்படியாக நீ பண ஆசையோடு செயல்படுவாயானால் அது எல்லா தீமைக்கும் வேறாக மாறிவிடும். ஆகவே தெய்வ பிள்ளையே, பொருள் ஆசை இல்லாதவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக எத்திரோ மோசேக்கு அறிவுரை கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டுமானால் பணம் தேவை. நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானால் பொருள் தேவை. தேவன் அதை அவருடைய ஆசீர்வாதமாக அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தவறான நோக்கத்தோடு தவறான காரியங்களை செய்யும்படியாக பண ஆசையோடு ஜீவிக்க கூடாது, பொருள் ஆசையோடு ஜீவிக்க கூடாது. அந்த பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக மாறிவிடும். ஆகவே பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்ததாக எத்திரோ என்ன சொல்கிறார் என்றால், திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறார். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம். திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறார். தெய்வ பிள்ளையே, திறமை அவசியமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திற்கு வரும்போது, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். அந்த சம்பவம் என்னவென்றால், சபையிலே காணப்பட்ட சீஷர்கள் சபையிலே பெருகுகிறது. கிரேக்கரானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது
12 சீடர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், 12 சீடர்களும் மற்ற ஊழியர்களை அழைத்து, மற்ற சீஷர்களை அழைத்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அன்றைக்கே சபையிலே சீஷர்கள் பெருகின போது சில முறுமுறுப்பு உண்டானது. அந்த முறுமுறுப்பு என்னவென்றால், என்ன சொல்கிறார்கள்? கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சாப்பிடும்படியாக ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் நன்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது யாருக்கு சேரவில்லை என்றால், கிரேக்கரானவர்கள் சொல்லுகிறார்கள் தங்கள் விதவைகளுக்கு அந்த ஆகாரம் கிடைக்கவில்லை, அந்த பணம் உதவியாக கொடுக்கப்பட்ட பணம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் முறையிடக்கூடியவர்களாக, முறுமுறுக்கக்கூடியவர்களாக சபையிலே காணப்பட்டார்கள். அப்பொழுது 12 அப்போஸ்தலரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி முறுமுறுக்கக்கூடிய சாதாரண காரியம், பந்தி விசாரணை, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருப்பது தகுதி அல்ல, எங்களுக்கு அது தகுதி அல்ல, அதற்கு தகுதியானவர்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி என்ன செய்தார்கள் என்றால், அந்த 12 அப்போஸ்தலர்களும் தாங்கள் தங்கள் சமயத்தை வேதத்தை வாசிப்பதிலேயும் போதிப்பதிலேயும் ஜெபிப்பதிலேயும் செலவிடுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நற்சாட்சி பெற்றிருந்த 7 பேருக்கு அந்த பொறுப்பை ஒப்பு கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் திறமையுள்ளவர்கள் தேவை, சபையிலே திறமையுள்ளவர்கள் தேவை. ஒரு ஊழியக்காரரே, ஒரு மேய்ப்பரே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார், அந்த பாஸ்டர் என்ன செய்கிறார், தன்னுடைய சமயத்தை போதிப்பதிலேயும் வேதத்தை தியானிப்பதிலேயும் ஜபத்திலேயும் செலவிடுகிறவராக காணப்பட்டு மற்ற காரியங்களை எல்லாம் அதற்கு தகுதி வாய்ந்தவர்களை கண்டறிந்து அந்த பொறுப்புகளுக்கு நியமிக்க கூடியவராக காணப்படுகிறார். இதைதான் எத்திரோ மோசேக்கு ஆலோசனையாக கொடுத்தார், தகுதி வாய்ந்தவர்கள் தேவை என்று. தெய்வ பிள்ளையே, ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட வேளையிலே மோசே என்ன செய்தார் என்றால், தகுதி வாய்ந்தவர்களை, சித்திர வேலை செய்கிறவர்களை தெரிந்தெடுக்க கூடியவராக காணப்பட்டார். ஒவ்வொரு வேலைகளையும் செய்வதற்கு ஏற்ற தகுதி வாய்ந்தவர்களை தெரிந்தெடுக்க கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வேலைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் தேவையாய் இருக்கிறார்கள். அடுத்ததாக எத்திரோ என்ன சொல்கிறார் என்றால், யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிக்கும் போது பின்பு என்ன செய்கிறார்? முதலாவது, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு பின்பு என்ன செய்கிறார்? அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு கூட்ட ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்படி ஏற்படுத்தப்பட்ட ஜனங்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உண்டு. நீங்களும் கூட இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்கும் போது உங்களுக்கும் வாஞ்சை உண்டாக வேண்டும். தேவனுடைய பணிக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பொறுப்புடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக விளங்க வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதற்குரிய தகுதி உடையவர்களாக காணப்பட வேண்டும். திறமை இருக்க வேண்டும், நற்சாட்சி இருக்க வேண்டும், பொருளாசையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தாளந்துகளை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது உங்களை தேவன் ஏற்படுத்தும் போது, அந்த ஏற்படுத்தப்பட்ட பொறுப்பிலே நீங்கள் காணப்படும் போது அது தேவனுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே அதன்படியே மோசே செய்தார் என்று படிக்கிறோம். மோசே தனியாக ஜனங்களை நியாயம் விசாரித்த பொழுது காலை முதல் மாலை வரைக்கும் ஜனங்கள் காத்திருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆனால் தகுதியானவர்களை நியமித்த பொழுதோ ஜனங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து
பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்த்து கொள்ளட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லெகுவாய் இருக்கும். அப்படியானால் அந்த சிறிய சிறிய பொறுப்புகளுக்கெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஜனங்களை நியாயம் விசாரிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அது நிமித்தமாக மோசே சமயத்தை தேவ சமூகத்திலே அதிகமாக செலவிடக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவ ஜனங்களை நியாயம் விசாரிக்கும் வேலையை மோசே மாத்திரம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் இப்பொழுது அதிபதிகளை அதற்கென்று ஏற்படுத்தின பிறகு அந்த பணி லெகுவாக காணப்பட்டது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். 26ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள், வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள், சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இப்படி தேவனுடைய பணிகள் சிறப்பாக நடக்கும்படியாக ஆலோசனைகள் மோசேக்கு உண்டாயிருந்ததை நாம் படிக்கிறோம். தேவ சமூகம் விலையேற பெற்றது. இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். பெரிய காரியங்களையும் சிறிய காரியங்களையும் நீங்களே செய்வதனாலே உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? தொய்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த காலையிலே கேட்ட வசனத்தின்படி ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். எந்த சிறிய காரியங்களானாலும் அவைகளை எல்லாம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு, கேட்ட சத்தியத்தின்படி தகுதி வாய்ந்தவர்களுக்கு அந்த வேலையை ஒப்புவித்து நீங்களோ தேவ சமூகத்திலே காணப்பட்டு தேவனோடு இருந்து தேவனிடத்தில் விசேஷமான காரியங்களை சொல்லி தேவனிடத்திலிருந்து விசேஷித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக. ஆம், தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. தேவ சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி குறைந்திருக்கிறது என்று ஒரு நாளும் சொல்லாதிருப்பீர்களாக. எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் குறைந்திருக்கிறது என்று ஒரு நாளும் சொல்லாதிருப்பீர்களாக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவலையோடு இருக்கிறோம் என்று ஒரு நாளும் சொல்லாதிருப்பீர்களாக. அப்படி சொல்கிறீர்கள் என்றால் தேவ சமூகத்தை நீங்கள் நஷ்டப்படுத்தினவர்களாக காணப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட குறைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் அவைகளெல்லாம் நீங்கும்படியாக ஒரு நல்ல தீர்மானம் செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார் என்று. ஆம், அந்த வசனம் நிறைவேறும்படியாக கர்த்தரால் தகுதி பெற்ற, நற்சாட்சி பெற்ற சரியானவர்களை தெரிந்து கொண்டு சிறிய பணிகளை அவர்களுக்கு ஒப்புவிப்பீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையை லெகுவாக்கி கொள்வீர்களாக. தேவ சமூகத்திலே உறவாடி கொண்டு தேவனோடு மகிழ்ச்சியாக காணப்படுவீர்களாக. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்கிற வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களால் நடத்தப்படுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் கேட்ட வசனத்தின்படி நிறைவேறுவதாக. இந்த காலை வேளையிலே கேட்ட வசனத்துக்கு ஒப்புவிப்பீர்களா? உங்கள் ஜபத்திற்கு தடை வராதபடி பார்த்துக் கொள்வீர்களாக. உங்கள் வேத வாசிப்பிற்கு தடை வராதபடி காத்துக் கொள்வீர்களாக. உங்கள் வேத தியானத்திற்கு தடை வராதபடி காத்துக் கொள்வீர்களாக. அதிகமான நேரத்தை ஜபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் வேத தியானத்திற்கும் செலவிடுவீர்களாக. இந்த காலை வேளையிலே தீர்மானம் செய்யுங்கள். ஜப ஆவியை எனக்கு தாரும் கர்த்தாவே, ஜபிக்க எனக்கு துணையாளராயிரும். உம்மோடு உறவாடும்படியாக பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன் கர்த்தாவே. வேத புஸ்தகத்தை படிக்கும் போது அது எனக்கு பாக்கியமானதாக, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, இனிமையானதாக காணப்படும்படியாக உம்மோடு உறவாட விரும்புகிறேன். எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபிப்பீர்களாக. தேவ சமூகத்திலே கொஞ்சமாகிலும், தேவ பிரசன்னத்திலே கொஞ்சமாகிலும் குறைவுபட்டு ஜீவிக்கக்கூடிய, துவண்டு போகிற, கவலைப்படுகிற, பாரப்படுத்துகிற ஜீவியம் செய்யாதபடி உங்கள் வாழ்க்கையை கேட்ட வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக அப்படியே நீங்கள் அதில் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துவீர்களாக. அப்பொழுது உங்களுடைய ஊழியமும் நீங்கள் வழி நடத்துகிற தேவ ஜனங்களும் ஆசீர்வாதமாக காணப்படுவார்கள். தேவனுடைய ஊழியர்களும் சொல்வார்கள், தேவ ஜனங்களும் சொல்வார்கள், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவில்லை, சகலமும் தேவன் நன்மையாக செய்து நிறைவேற்றினார் என்று. இந்த காலை வேளையிலே அப்படியே ஜபத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே.
துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ செய்தியை சொல்லிடு, நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ செய்தியை சொல்லிடு, நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. வேதத்திலே நாம் எலியாவை பற்றி படிக்கிறோம். யேசபேல் தன் மீது கோபமாயிருக்கிறாள் என்பதை எலியா கேள்விப்பட்ட போது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடக்கூடியவராக காணப்பட்டார். எலியா சோர்ந்து போனார். ஆனால் கர்த்தர் எலியாவை தட்டி எழுப்பி, நீ போகும் தூரம் வெகு தூரம் என்று சொல்லி மறுபடியுமாக தன்னோடு தேவ சமூகம் காணப்படுகிறது என்பதை எலியாவுக்கு விளங்க பண்ணினார். யோனா சோர்ந்து போனார். எதற்காக? நினிவேயை அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்ன போது, ஆகவே நினிவேயில் உள்ள ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக பிரசங்கம் பண்ணு என்று சொன்ன போது யோனா பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஜனங்கள் மனம் திரும்பினது யோனாவிற்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, துக்கத்தை கொடுத்தது. யோனா என்ன செய்தார்? தான் இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்திற்கு போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டார். போதும் கர்த்தாவே, எனக்கு முன்பே இதெல்லாம் தெரியும். நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் மனதுருக்கம் உள்ள தேவன். நீர் அழிப்பேன் என்று சொல்லுவீர், பின்பு பிரசங்கம் பண்ண சொல்லுவீர், அவர்கள் மனம் திரும்புவார்கள், பின்பு நீர் அழிக்க மாட்டீர். இதையெல்லாம் அறிந்துதான் நான் முன்பே நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனேன் என்று யோனா கோபப்படக்கூடியவராக காணப்பட்டார் தேவனிடத்தில். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஆமணக்கு செடி என்ன செய்தது? பட்டு போனது. யோனாவுக்கு எரிச்சல் உண்டானது. கர்த்தர் கேட்டார், ஒரு ஆமணக்கு செடி பட்டு போன போதே உனக்கு எரிச்சல் உண்டாகிறது என்றார். லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போவதை நான் விரும்புவேனோ என்று கேட்டார். ஆம் தெய்வ பிள்ளையே, மனம் திரும்பும் போது ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை பாதுகாத்து கொள்ளாமல் சில சந்தர்ப்பங்களிலே சோர்ந்து போனவனாக மாறினாயா? சில சந்தர்ப்பங்களிலே அந்த யோனாவை போல சோர்ந்து போனவனாக காணப்பட்டாயா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒரு மெய்யான விசுவாசியாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் காணப்பட வேண்டும். நீ ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியக்காரனாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் காணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய மனதை எப்பொழுதும் அறிந்து அதற்கேற்ற உறவாடுதலோடு நெருங்கி தேவனோடு காணப்பட வேண்டும். சில சிறிய பணிகளை செய்வதனாலே தேவனுடைய மனதை, தேவனுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளாமல் தேவ சமூகத்தை கொஞ்சம் கூட இழந்து போன நிலவரத்திலே காணப்படக்கூடாது. இந்த காலை வேளையிலே அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு இல்லாமல் போகும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் இல்லாமல் போகும்படியாக, சிறிய பணிகள் எந்த காரியமானாலும் அவைகளை எல்லாம் அதற்கேற்ற தகுதி வாய்ந்தவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து, தேவனே, உம்முடைய மனதோடு உம்முடைய சிந்தனைகளோடு நான் இணைந்திருப்பேன், உம்மோடு சேர்ந்திருப்பதே என்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்லி தேவனோடு இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுவீர்களாக, தேவ சமூகத்தை இன்னும் அதிகமாக பாதுகாத்துக் கொள்வீர்களாக. தேவன் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ செய்தியை சொல்லிடு, நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுக்கு நன்றி சொல்லிடு, நீ தேவ செய்தியை சொல்லிடு. ஜெபிக்கின்ற மனிதன் தேவனிடமிருந்து நல்ல பதில் கொண்டு வருவார்.
வருவார். துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. போதிக்கின்ற மனிதன் இயேசுவிடம் இருந்து நல்ல செய்தி கொண்டு வருவார். போதிக்கின்ற மனிதன் இயேசுவிடம் இருந்து நல்ல செய்தி கொண்டு வருவார். ஆத்தும ஆதாயம் செய்வார், ஆத்தும ஆதாயம் செய்வான். துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. துதிப்பதற்கு சோர்ந்து போகாதே, நீ ஜெபிப்பதற்கு மறந்து விடாதே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ செய்தியை சொல்லிடு. நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ செய்தியை சொல்லிடு. நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. நீ தேவனுக்கு நன்றி சொல்லிடு. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை பாதுகாத்து கொண்ட ஜீவியம் செய்ய தேவன் தாமே கேட்ட வசனத்தின்படி உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழச் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையில தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. தேவ சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறவர்கள் நீர் எவ்வளவு பரிசுத்த தேவன் என்பதை தங்களுடைய விசுவாச கண்களினாலே வேத வசனங்களை கண்ணாடியாக கொண்டு காண்கிறவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படியே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் பரிசுத்த அலங்காரத்துடன் தேவ சமூகத்தை நாங்கள் உணர்ந்து பாடல்களை பாட, ஜெபிக்க, உமக்கு ஆராதனை செய்ய தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எந்த சிறிய பணிகளானாலும் அவைகளெல்லாம் உமக்கென்று செய்யப்படுகிறதாய் இருந்தாலும் அவைகளையெல்லாம் அதற்கேற்ற தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுத்து தேவனே, உம்மோடு உறவாடுகிற சமயம் நஷ்டப்படாதபடி, உம்மோடு பேசுகிற சமயம் நஷ்டப்படாதபடி, உம்மோடு ஜெபிக்கிற நேரம் நஷ்டப்படாதபடி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற சமயம் நஷ்டப்படாதபடி, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் நஷ்டப்படாதபடி நீர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தரும். அதற்கேற்றபடி உம்முடைய ஜனங்களும் உம்முடைய ஊழியர்களும் தேவ சமூகத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்துக் கொண்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ, பாடுகள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலேயே பரிசுத்தமாக வாழ்ந்து வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய உம்மோடு இருக்கிறவர்களாக, உம்முடைய சாயலை அடைந்தவர்களாக, உம்முடைய மகிமை, உம்முடைய கனம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சத்துவத்திலே பெறுகிறவர்களாக ஜீவிக்க அந்த எல்லா கனத்தையும் மகிமையும் வல்லமையும் உமக்கே செலுத்தி உம்முடைய நாம மகிமைக்கென்றே செலுத்தி வாழ தேவன் தாமே ஆசீர்வதித்தருவோம். சகல துதியான மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே,
கேட்ட வசனங்களின்படி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழும்படியான பரலோக தேவ சமூகத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாத்து கொண்டு எப்பொழுதும் பேரின்ப ஆனந்தத்தோடு நிரந்தரமான பரலோக தேவ சமாதானத்தோடு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு வாழ தேவ சமூகமே உங்களோடு காணப்படுகிறது என்கிற நிச்சயத்தோடு தேவ சமூகத்தோடு ஒன்றிணைந்து ஐக்கியப்பட்டு வாழ தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.